ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர நேரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏழரச்சனியோட தாக்கம் வெகுவாக குறையுது. ராசியில் இருந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அதுபோக ராசிநாதன் சுப தொடர்பில் இருக்கிறாரு. குரு பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 4ஆம் இடங்கிறது விஷ்ணு சக்கரம். வேத ஜோதிடத்தின்படி 4ஆம் இடம் ஒரு கேந்திரம், விஷ்ணு சக்கரம். அங்கே குரு சுக்கிரன் 2 இயற்கை சுபகரங்கள் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல பலன்கள் 4ம் சேரும். 4 வழியில் நல்ல பலன்கள் வரும். நன்மை அடைய போகிறீர்கள், மேன்மை அடைய போகிறீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இன்னும் அடுத்து வருகின்ற 1 மாத காலத்துக்கு 8/6/2026 வரைக்கும் இந்த நன்மை நீடிக்கும். அதுக்கடுத்து குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டார்னா ராசியை பார்ப்பார், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த ஏழரச்சனி தாக்கம் வெகுவாக குறைஞ்சிரும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய நல்ல தகவல்களை சொல்கிறேன். சில பூஜை புனஸ்கார வழிபாடுகளை சொல்கிறேன். இப்போதைக்கு ராசிக்கு எப்படி இருக்குது அதையே சொல்கிறேன். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அமைப்பையும் சொல்கிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? பிரச்சனையில் எதாக இருந்தாலும் கேளுங்க. தசாபுத்தி ரீதியாக, ஜாதக ரீதியாக, குடும்ப உறவில் உள்ள சில பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யலாம், பரிகார வழிபாடு எதை கேட்டாலுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நேயர்களே, இப்போ நம்ம வீடியோவுக்கு வருவோம். அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மீன ராசி ஒரு நீர் ராசி. குருபகவானுடைய ஆட்சி வீடு, அயன சயன போக வீடு, 12ஆம் இடம் வள்ளல் தன்மை உள்ளது. மீனராசி பொதுவாக இறக்கமாக இருப்பாங்க. ஈகை இறக்கம், கருணை இருக்கும், சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் கற்பனை கோட்டையிலே இருப்பாங்க. வாழ்க்கையில் அப்படி ஆயிடுவோமோ இப்படி ஆயிடுவோம்னு ஒரு கற்பனை வாழ்க்கையிலே இருப்பாங்க. இப்போ ஏற்பட்ட ராசிக்கு குரு சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து 4ஆம் இடத்துல நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 4ஆம் இடங்கிறது ஒரு கேந்திரம், ஒரு மின் நிலையம்னு அர்த்தம். 4ஆம் இடங்கிறது ஒரு பவர் ஸ்டேஷன். 4ஆம் இடத்துல இயற்கை சுபகரங்கள் இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் எங்கெங்கே இருக்கும்னா 7ஆம் இடத்துக்கும் இருக்கும், 10ஆம் இடத்துக்கும் இருக்கும், 1ஆம் இடத்துக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் 90 டிகிரியில் வருது. சரியா? ஒரு நம்ம ஸ்கொயர் படம் வரைஞ்சோம்னா 4 கார்னரில் 90 டிகிரி போடுவோம். ஸோ 4 × 90 360 டிகிரி. அது வட்டமாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, அதோடைய சுற்றுவட்டம் 360 டிகிரிக்குள்ளே தான் வரும். அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராசியும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க. குரு சுக்கிரன் சேர்ந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் நயமாக இருப்பீங்க. பொருளாதார வசதி நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். காசு பணம் இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான். அந்த காசு பணத்தை வச்சு சந்தோஷத்தை கொண்டாட வைக்கிறவர் சுக்கிர பகவான். அதனால் நீங்கள் கையில் காசு பணத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க. அதுபோக கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். இப்போ ராசியில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால 7ஆம் இடம் வலுவடையும். ஸோ 2 இயற்கை சுபகரங்களால் 7ஆம் இடம் வலுவடைறதுனால கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், திருமண அமைப்பு நல்லபடியாக முடியும். புதுசாக திருமணமானவர்கள் நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவீங்க. இணக்கம் நல்லாயிருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், கூட்டுத் தொழில் நல்லாயிருக்கும், பங்கு சந்தை நல்லாயிருக்கும், பங்குதாரர்கள் நல்லபடியாக ஒத்துழைச்சி போவாங்க. அசோசியேஷனில் இருக்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், இணக்கம் நல்லாயிருக்கும், வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும், அக்கம் பக்கம் சொந்த பந்தம் இவங்ககிட்ட நீங்கள் நல்லா பரஸ்பரமாக நல்லா கொண்டாடுவீங்க. அவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போவீங்க. ஸோ வெளிவட்டார தொடர்பு மிகச்சிறப்பாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயங்க. ஒரு ராசிக்கு 7ஆம் இடம் வளர்க்குறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 7 புதனும் ராசிக்கு 3ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. சரியா? இது நல்ல அமைப்பு தான். பரிவர்த்தனை யோகங்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன். ஸோ கிட்டத்தட்ட புதனும் ஆட்சி நிலை பெற்றம்ப தான். ஸோ 7ஆம் இடம் வளர்க்குறதுனால நல்லா இருப்பீங்க, எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. உங்களை தவிர்த்து எந்த காரியமும் யாராலும் செய்ய முடியாது. அடுத்து 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்தை 2 கிரகங்களுமே பார்க்குறாங்க, சமசத்துவமாக பார்க்குறாங்க. 10ஆம் இடம் மிகச்சிறப்பாக இருக்கும். 10 கூடையவன் சுக்கிரன் கூட சேர்ந்து பார்க்குறாரு. 10 கூடையவன் 3 8 கூடையவன் கூட சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளி மாநில தொழில், வெளி வட்டார தொடர்பு தொழில், அதாவது உள்ளூரை விட்டு வெளி வட்டாரத்தில் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு பொருள் அனுப்பி விடுறவங்க, இது மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அதில் முனைப்பாக இருப்பீங்க, காரிய வெற்றி இருக்கும். அதுபோல் குரு வீடு 10ஆம் வீடாக வர்றதுனால குரு சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸ், வட்டி கடை, நகைக்கடை, பூஜை புனஸ்கார கடை, புஸ்தக கடை, ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகலாம். இதிலெல்லாம் நல்லாயிருக்கும். பேங்கில் வேலை பார்க்குறவங்க, சரியா? கவர்மெண்ட் பேங்காக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி, பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசு கஜனாவில் இருக்கிறவங்க, நிதியமைச்சத்தில் இருக்கிறவங்க, கருவூலத்தில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பண சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனையில் இருக்கிறவங்க, ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, அமலாக்கத்துறை, இன்கம் டாக்கீஸ், வருமான வரி, இப்படி நிறையா சொல்கிறோம்ல நம்ம.
இது மாதிரி சம்மந்தப்பட்ட தனியார் அண்டு அரசாங்க வேலை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுகப்படுவீர்கள், சுகம் நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு, இறை வழிபாடு கொடுப்பாரு. நல்ல கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க, சமய தொடர்பு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் சார்ந்த சமயத்தில் நல்லா ஈடுபாடாக இருப்பீங்க. அந்த சமயம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிடுவீங்க. தாய்க்கு நல்லா இருக்கும். உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு முடியாமல் இருந்ததுன்னா இப்போ நல்லபடியாக எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. சிலர் குடும்பத்தில் தாய்க்கு முடியாமல் இருக்கும், நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களாம் இப்போ ரெக்கவரி ஆகி நல்ல நிலைமையில் இருப்பாங்க. தாய்வழி ஆதரவு நல்லாயிருக்கும். மேற்பரப்பு படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் வந்து உயர்கல்வியை குடிக்கும். உயர்கல்வியில் குரு சுக்கிரன் இருக்கிறனால மேற்பரப்பு படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க, பண சம்மந்தப்பட்ட படிச்சிருக்கிறவங்க, MBA படிச்சிருக்கிறவங்க, சுக்கிரன் வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்ட கிரகம் தான், அதனால் ஆர்ட்ஸ் படித்தவங்க, சயின்ஸ் வராது ஆர்ட்ஸில் வந்து எக்கனாமிக்ஸ் இன்னும் மற்ற படிப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணம் சம்மந்தப்பட்ட படிப்பு, வணிகவியல் ட்ரேடிங், சரியா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் MBA சொல்கிறேன் நான். MBA அதோடைய கூடுதல் படிப்பு, சரியா, அதில் நிறைய லெவல் இருக்குது. அந்த மாதிரி படிப்பு படித்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பொருளாதார நிலையை கொடுப்பாரு, உயர்ந்த படிப்பை கொடுப்பாரு, உயர்ந்த எண்ணத்தை கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடம் வந்து ஒரு நல்ல சிந்தனைக்கு ஒரு ஆனஸ்டான இடம். 4ஆம் இடம் கௌரவஸ்தானம். ஸோ நல்ல கௌரவமாக ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. ராசிநாதன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் கூட சேர்ந்து அந்த கேந்திராபிதி தோஷத்தை உடைக்கிறாரு. சுக்கிரன் போய் குருவுடைய கேந்திராபிதி தோஷத்தை உடைக்கிறதுனால 4ஆம் இடம் வந்து பரிபூர்ணமாகுது. விஷ்ணு சக்கரம் வேலை செய்யுது. அந்த உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பெருமாளுடைய வழிபாடை கூட்டிக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் ஏற்கனவே 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். அது வந்து ஜாதக ரீதியாக தான் சொல்லுவோம். ஜாதக ரீதியாக லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். திக்பலங்கிறது ஒரு வகை பலம், சட்பலத்தில் அது ஒரு வகை பலம். இப்போ 4ஆம் இடத்துல ராசிக்கு இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பூமின்னா என்ன, இடம் வாங்கி போடுறது, நிலம் வாங்கி போடுறது, வாங்கின இடத்துல வீடு கட்டுறது, இது மாதிரி காரியங்கள் நடக்கும். புதுசாக சிலர் வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் மாத்திர நிலைமை இருக்கும். எது பழைய வண்டி இருந்துச்சுன்னா அதை கொடுத்து புது வண்டி வாங்குவீங்க. புதிய வண்டியோ காரையோ வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும், சரியா. சொசைட்டியில் நல்ல பேர் எடுப்பீங்க. அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. அசையும் சொத்துக்கள் அப்படின்னா என்ன, வண்டி வாகனம் மற்ற இது வாங்குறது. அசையா சொத்துக்கள்னால் இடம் மனை வீடு வாங்கி போடுறது. ஸோ இப்படி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் தீர்க்கமாக வாங்கி போடுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2 கிரகங்களுமே வந்து நச்சுன்னு 4ஆம் இடத்துல உட்காந்துக்கிறது மீன ராசிக்கு வந்து பெரிய அற்குறையாக இருக்குது. அடுத்து குருவும் சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாங்க. அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தோம்னா குரு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு, சுக்கிரனும் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு நல்லா தான் இருக்கும். குரு 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ராசியை பார்ப்பார், அனைத்தும் தீர்ந்து போயிடும். ஸோ உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம் பிறக்குது. குருவும் சுக்கிரனும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்பு நடக்கும். அதாவது வருஷம் குருவும் சுக்கிரனும் சேருவாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மிதுனத்தில் வந்து குருவும் சுக்கிரனும் சேருவது நல்ல அமைப்பு தான். ஏன்னா மிதுனம் வந்து சுக்கிரனுக்கு வேண்டிய வீடு, குருவுக்கு வந்து ஒரு முக்கியமான வீடு. ஏன்னா மிதுனம் வந்து குரு வீட்டுக்கு மறையாத வீடு. ஏன்னா 2 பேருக்குமே வந்து மிதுனம் வந்து நல்ல வீடு. ஏன்னா குரு வீடு மீனத்துக்கும் தனுசுக்கும் மிதுனம் மறையாது. சுக்கிரனுக்கு வந்து துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் மீனம் மறையாது. ஸோ 2 பேருமே வந்து நல்ல மனநிலையில் இருப்பாங்க மிதுனத்தில். ஏன்னா மிதுனம் வந்து 2 பேர் வீட்டுக்குமே மறைவு இல்லாத வீடு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ஒரு இடம் விட்டு இடம் போட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வீடு பக்கத்தில் இருக்குன்னா நம்ம பயம் இல்லாமல் இருப்போம். எதுவும் பிரச்சனை டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம். இது மாதிரி தான் கிரகங்கள் வந்து எந்த வீட்டில் இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இது வந்து வேத ஜோதிடத்தில் ஒரு விதி, சரியா. எந்த கிரகமுமே தன்னுடைய வீட்டுக்கு மறையாமல் இருக்கணும், சரியா. தன்னுடைய வீட்டுக்கு அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், ரிலேட்டடாக இருக்கணும். தன்னுடைய வீட்டுக்கு ஒரு கிரகம் மறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆதிபத்தியத்தை அது கொடுக்க முடியாமல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறீங்க, டக்குன்னு வீட்டுக்கு வர முடியாது. வீட்டை பற்றி நினைப்பீங்க, ஆனால் வீட்டில் வந்து கலந்துக்க முடியாது. பக்கத்து தெருவில் இருக்கிறீங்க, 10 எட்டில் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா வீட்டுக்கு வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவீங்க. அதுபோல தான் குருவும் சுக்கிரனும் தன் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா நேரில். இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் உள்ள சூட்சும நிலைகள். இந்த சூட்சும நிலைகள் படி பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் தன் வீட்டுக்கு மறையாமல் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்குது. விவசாயம் நல்லபடியாக வரும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் வந்து ஏற்கனவே மிதுனம் வந்து புதனுடைய வீடு. புன்சிய பயிர் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும். புன்சிய பயிர் கேப்பை, கம்பு, சோளம் இப்படி நிறைய சொல்லலாம். புன்சிய பயிர் பண்ணுறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும்.
நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விவசாய, வேளாண்மை, தோட்டம், துறவு வேலைகள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து இப்போ லக்கண ரீதியாக சொல்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கன்னிராசியில் பிறந்தாலும் சரி, உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி 3 நட்சத்திரத்தில் பிறந்தாலும் லக்கணங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ லக்கண ரீதியாக இந்த கிரகங்களுடைய தாக்கம் வந்து எப்படி பலன்களை கொடுக்கும் அதை சொல்கிறேன். லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லக்கணம் தெரியாதவர்கள் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லுவேன். உங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இந்த 5 டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லக்கணம் நான் பார்த்து சொல்லுவேன். சரியா? சாஃப்ட்வேரில் நான் உங்களுக்கு பார்த்து எடுத்து ஜாதகத்தை எடுத்து சொல்லுவேன். விருப்பப்படுறவங்க கேட்கலாம். இப்போ வந்து இந்த கூட்டணி, இந்த குரு சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிற கூட்டணி பொதுவாக வந்து மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம், கும்ப லக்கணம், இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுக்குங்க. இந்த 5 லக்கணத்தில் பிறந்தவங்க கொடி கட்டி பறப்பீங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருகிற அத்திப்புத்த மாதிரி வருகிற இந்த யோகம் வந்து பல மடங்கு யோகத்தை கொடுக்கும், கொடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஏன்னா இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வருவாங்க. இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு கேந்திரத்தில் சுபகிரகங்கள் வருது, நல்ல அமைப்பு. சரியா? கேந்திரத்தில் சுபகிரகங்கள் நல்ல ஒரு ஸ்தான பலம் மட்டும் உட்காந்துருக்குது, நல்ல அமைப்பாக இருக்கிறது. இதில் வேறு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 12 வருஷத்துக்கு வருகிற இந்த அத்திப்புத்த மாதிரி யோகம் வந்து நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். மேச லக்கணத்துக்கு என்ன சார் பலன் கிடைக்கும்? தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குடும்பத்தில் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணக்கம் இருக்கும், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, கணவன் மணி இணக்கம் நல்லாயிருக்கும், கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும், தகப்பன் வழி சீதனங்கள் கிடைக்கும், தகப்பனால் பெருமைப்படுப்பீங்க, தகப்பன் வழி உறவுமுறைகள் இருக்கும், தூரதேச அமைப்பில் வேலைகள் கிடைக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் நல்ல வேலைகள் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, பிறருக்கு கொடுத்து உதவுவீங்க, தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பீங்க, கொடுத்து வாழ்வீங்க, சிறப்பாக இருக்கும், வள்ளல் தன்மையோடு இருப்பீங்க. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. மீனராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இதுதான் ஜோதிடத்தில் உள்ள உட்கருத்து. ஒரு ராசிக்கு சில கிரகங்கள் சம்மந்தப்பட்டு பலன்கள் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமானா இருக்காது. ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், குறிப்பிட்ட பிரிவினருக்கு நல்லா இருக்காது. சரியா? இது வந்து இயற்கை. வாழ்க்கையில் வந்து ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதன் அடிப்படையில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உத்தியோகம் பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும், மற்றவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும், வம்பு வழக்கு பிரச்சனை திக்கக்கூடாது, கொஞ்சம் தன்னை வந்து பார்த்துக்கணும் இவங்க. சரியா? இருப்பினும் இவங்களுக்கு லாபம் இருக்கும். தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, லாபம்னு ஒன்று இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், லாபம் இருக்கும். அடுத்து மிதுன லக்கணம் சூப்பராக இருக்கும். மிதுன லக்கணத்துக்கு வந்து அருமையான பலன்கள் இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, மிகச்சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், பிள்ளைகளால் பெருமை இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புடைய வேலைகள் நல்லாயிருக்கும், தொழிலில் ரெக்க கட்டி பறப்பீங்க, தொழில் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், புருஷ முறாட்டி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க, நல்லபடியாக பழகுவீங்க, 2 பேர்த்துக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், சிரிச்சு கிரிச்சு பேசிக்கிருவீங்க, பழைய கஷ்டத்தெல்லாம் மறந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ மீனராசியில் கணவன் மனைவிக்குள்ள வித்தியாசம் இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ சார்ட் அவுட் ஆயிரும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். தாய் தாப்பனோட ஆதரவு கிடைக்கும், அம்மா அப்பாவோட ஆதரவு இருக்கும், அம்மா அப்பா நல்லபடியாக இருப்பாங்க, அவங்க பேச்சை கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில பேர் தாப்பனுடைய காரியத்தை எடுத்து செய்வாங்க, அப்பாவுடைய தொழில் வியாபாரத்தை எடுத்து செய்வாங்க, நல்லாயிருக்கும். உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும், லாபமும் இருக்கும். சரியா? உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, இது மாதிரி சில சலுகைகள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்க தாய் தப்பனால் சோகப்படுவீர்கள், உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், உடன் பிறந்த சகோதர விஷயத்திலும் நல்லா இருக்கும். ஸோ கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்குது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். சரியா? சுமாராக எந்த லக்கணத்துக்கு இருக்கும் சார் அப்படி பார்த்தோம்னா சிம்மம், விருச்சிகம், தனுசு, இவங்களுக்கு வந்து 150% லாபம் இருக்கும். சரியா? 150% லாபம் இருக்கும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து என்ன எதிர்பாராத சில செலவுகள் இருக்கும், எளிய சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், தம்பி தங்கச்சி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், மற்றபடி அதிர்ஷ்டம் இருக்கும். சரியா? தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும், தொழில் காரியம் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், மலம் செஞ்சுட்டு போவீங்க. குறிப்பாக கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலை, சின்னத்திரை, ஆடம்பர பொருட்கள், கேளிக்கை பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கன்னியா லக்கணம் சூப்பராக இருக்கும். பொதுவாக மீனராசி கன்னியா லக்கணத்தில் பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும், நல்ல அமைப்பு இது. இயற்கையிலே நல்ல அமைப்பு. வேத ஜோதிடத்தில் கன்னியா லக்கணத்தில் மீனராசியில் பிறக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இந்த கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், தாப்பனோட ஆதரவு இருக்கும், தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், நிலபுலம் விவசாயம் நல்லபடியாக இருக்கும், இணக்கம் இருக்கும், கூட்டுத்தொழில் நண்பர்கள் பங்கு சேர்ந்து நல்லபடியாக இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசி பழகுவீங்க, பழக்க வழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும், பிறர் உங்களை மதிப்பாங்க,
கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உங்களோட பேர் 4 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும், ஒரு பிராண்டடாக இருப்பீங்க, மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவீங்க, மற்றவங்களை ஈஸியாக இழுத்துக்குருவீங்க, உங்கள் வசம் ஈஸியாக இழுத்துக்குருவீங்க, சுகப்படுவீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கு ராஜயோகம் அமையுது. மீன ராசியில் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சுக்கிரனும் ராஜயோக பலனை கொடுக்குறாங்க. அடுத்து தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, கவனமாக இருக்கணும். சரியா? வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், காரிய அலுவலம் இருக்காது, தொட்ட காரியம் தொடங்காது, காரிய வெற்றி இருக்காது, தடங்கள் இருக்கும். இவங்க தான் பெருமாளை கும்பிடணும். வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயரையும் பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ துலா லக்கணத்துக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காது. துலா லக்கணத்துக்கு நல்லா இல்லை. இந்த குரு சுக்கிரன் நினைவு துலா லக்கணத்துக்கு நல்லா இல்லை. ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சில குறிப்பிட்ட கிரகங்களால் தான் பலன்கள் கிடைக்கும். எல்லா நேரமும் பலன்கள் கிடைக்காது. கிரகங்களுடைய மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். அதனால் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இல்லை. நீங்கள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போகணும். பெருமாள் கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் வியாழக்கிழமை தோறும் பெருமாளையும் மகாலட்சுமி தாயரை நினச்சி கும்பிட்டுக்கணும். அடுத்து விருச்சிக லக்கணம் சுமாராக இருக்கும். 100க்கு 50% நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, ஃபன் ஜாலியாக இருப்பீங்க, இணக்கம் இருக்கும், கூட்டு தொழில் நண்பர்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருப்புன்னு விரயம் இருக்கும், விரயம் செலவு இருக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக கணவன் மனைவி பிரிவு இருக்கும். எங்கேயோ மனைவியை விட்டு பிரிஞ்சு வெளியே போயிட்டு வருவீங்க, அந்த அமைப்பு இருக்கும். மற்றபடி விருச்சிக லக்கணத்துக்கு 100க்கு 50% நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க. தேவைக்கு குடும்பத்துக்கு பணம் கிடைக்கும். குடும்ப தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தா, தனுசு லக்கணத்துக்கும் சுமாராக தான் இருக்கும். 100க்கு 50% இருக்கும். சரியா? 100க்கு 50% இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. கடன் யாருக்கும் வாங்கி கொடுத்துடாதீங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கடன் வாங்கி கொடுக்குறது, இதிலெல்லாம் ஈடுபாடு பண்ணாதீங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துல தான் உண்டு வேலை உண்டு இருந்தீங்கன்னா சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் தாயோட அன்பு இருக்கும், மூத்த சகோதரோட அன்பு இருக்கும். நீங்களும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுவீர்கள். விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வேலைவாய்ப்பு நல்லபடியாக இருக்கும். உயர்கல்வி படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும். உயர்கல்வி படித்து மேவேலைக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வித்தைகள் வெளிப்படும், திறமை இருக்கும், டேலண்ட் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பட் உத்தியோகம் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மகர லக்கணம் மீனராசி மகர லக்கணம் நல்லா இருக்காது. சுத்தமாக நல்லா இருக்காது. கவனமாக இருக்கணும். காரிய தடங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும், தூக்கம் வராது. என்ன சொல்கிறது, வேலைகளுடைய பளு அதிகமாக இருக்கும். நைட் ஆனாலும் ரொம்ப நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் தொழிலில் லாபம் இருக்கும், தொழிலில் அதிர்ஷ்டம் இருக்கும், தொட்ட காரியம் தொழுங்க, காரிய அனுகூலம் இருக்கும். அலைச்சலோடு தான் காரியம் இருக்கும். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் ஒரு தடவைக்கு 3 தடவை செஞ்சால் தான் முடியும். எடுத்தோடனே அந்த காரியம் முடியாது. கொஞ்சம் மெனக்கடணும். ஸ்டார்டிங் டேபிள் அதிகமாக இருக்கும் மகர லக்கணத்துக்கு. கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்குங்க. மீனராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பின்னேரம் சூப்பராக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க. குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வணிகம், பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல விதமாக இருக்கும். கொண்டாடுவீங்க. குடும்பம் நல்லா கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு சுக்கிர இணைவு, இந்த குரு சுக்கிர யோகம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். லாபம் பல மடங்கு கிடைக்கும். சரியா? பணம் கொட்டுன்னு கொட்டும். லட்சக்கணக்காவோ ஆயிரக்கணக்கிலையோ கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கணும், இல்லைன்னா கோணமாக இருக்கணும். தங்களுக்குள்ளே மறையாமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க. மீன லக்கணம் நல்லா இருக்காது. மீனராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த இணைவு நல்லா இருக்காது. கவனமாக இருக்கணும். தொழிலில் பிரச்சனை இருக்கும், முட்டுக்கட்டை இருக்கும், கவனமாக இருக்கணும். இருப்பினும் ஏதோ ஓரளவு நியூட்ரலாக போவீங்க. சரியா? தொழில் ஏதோ நடக்கும், வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருக்கும், கைக்கு வாய்க்கு இருக்கும். இருந்தாலும் பெருசாக நீங்கள் எதுவும் சாதிக்க முடியாது. அதனால் நேயர்களே, ராசி பலன் சொல்கிறத காட்டிலும் ராசிக்கு லக்கண ரீதியாக பலன் சொல்கிறது தான் தனித்தனியாக பிரித்து நிற்கும். இதில் நான் லக்கண ரீதியாக சில பலன்கள் சொல்லியிருக்கிறேன். குடும்பம், உறவு, தொழில், உத்தியோகம், இது 4 சம்மந்தப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இது போக இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா வீடியோ லென்த் அதிகமாகும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த குரு சுக்கிர இணைவு 12 வருஷம் கழித்து நடக்கிற இந்த இணைவு, அத்திப்புத்த மாதிரி நடக்கிற இணைவு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மீனராசியில் ஒரு 5 லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும். மேசம், மிதுனம், கன்னி, கடகம், கும்பம். அடுத்து சுமாராக இருக்கிறது யாருக்கு சார் அப்படின்னா, சிம்மம், விருச்சிகம், தனுசு. ஆகாதது, சரியில்லாமல் இருக்கிறது, மோசமாக இருக்கிறது அப்படி பார்த்தோம்னா ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், மீன லக்கணம். இந்த 4 லக்கணத்தை சேர்ந்தவங்க வழிபாடு பண்ணணும். வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு போய்
பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள். சரியா? ஏற்கனவே சொல்லிட்டேன், சொல்ல வேண்டியதே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இப்போதைக்கு உங்களுக்குள்ள பலன்கள். உங்கள் நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரம் சூப்பராக இருக்குது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். யோகம் அடிக்கும், இணக்கமாக இருப்பீங்க, சுகமாக இருப்பீங்க, குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பீங்க, நல்லா படித்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படும். சரியா? திறமை வெளிப்படும். தொழில், வியாபாரம், ட்ரேடிங் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். உத்திரட்டாதிக்கு எப்படி இருக்கும்? உத்திரட்டாதிக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுமாராக தான் இருக்கும். சரியா? உத்திரட்டாதி நட்சத்திரம் சுதேசாரத்தில் தான் போகிறாரு. தனிமையில் இருக்கிறார் சனி பகவான். இயல்பு நிலையில் தனிமையில் இருக்கிறாரு. சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இருப்பினும் கேது பார்வையில் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக சிந்தனைகள், அமானுஷ்ய சக்திகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது, இப்படி சில இதெல்லாம் இருக்கும். அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இருப்பினும் வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமையில் இயற்கை சுபர் சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உத்திரட்டாதிக்கும் ஓரளவு இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துலேருந்து ஓரளவு ரெக்கவரி ஆகி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ரேவதி சூப்பராக இருக்கும். ரேவதி நட்சத்திரநாதன் புதன் சுக்கிரன் வீட்டில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 14ஆம் தேதியிலேருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ரேவதிக்கு நல்லா இருக்கும். சரியா? நட்சத்திரநாதன் 3-4 இருக்கிறதுனால காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், நல்ல முனைப்பாக இருப்பீங்க, வீரத்தோடு இருப்பீங்க, விவேகத்தோடு இருப்பீங்க, ஆரம்ப கற்ற வெற்றி இருக்கும், அக்கம் பக்கத்தோடு அனுசரித்து போவீங்க, உள்ளூரில் வேலை பார்க்குறவங்கள நல்லா சைன் பண்ணுவீங்க. 4 வகையிலும் நல்ல யோகங்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கு. ஸோ 3 நட்சத்திரத்துக்குமே பிரித்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற குரு சுக்கிர யோகத்தின்படி மீனராசிக்கு எப்படி இருக்கும் அதை சொல்லியிருக்கிறேன். மீனராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எது மாதிரி பலன் இருக்கும் அதை சொல்லியிருக்கிறேன். அதுபோல் நட்சத்திரத்துக்கும் எப்படி பலன்கள் இருக்கும் அதையும் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திரத்துக்கு வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? உத்திரட்டாதிக்கு தான் வழிபாடு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க தான் காலபைரவரை கும்பிடணும். மற்ற நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் குரு சுக்கிரனுக்காக வீட்டில் வியாழக்கிழமை பெருமாளை நினச்சி வழிபாடு பண்ணிக்கணும். பெருமாளோட நாமத்தை சொல்லணும். வியாழக்கிழமைன்னா வீட்டில் காலையில் அந்த குரு உரையில் காலையில் 6 to 7 வீட்டில் பூஜை பண்ணி பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். காலையில் முடியல சார் அப்படின்னா இரவு சொல்லுங்கள். இரவு 8 to 9 வீட்டில் உட்காந்துக்கிட்டு பெருமாளுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மகாலட்சுமி நாமத்தையும் சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் மகாலட்சுமி அம்சம்தான். சரியா? மகாலட்சுமி அம்சத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஓம் ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, திரைவலட்சுமியை போட்டி, சௌபாகலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வர்யலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதுபோல் இந்த வீடியோ நேரம் கேட்குறவங்க மகாலட்சுமி நாமத்தை டைப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா சுக்கிரன் மீனராசிக்கு 3-8 கூடியவன் தான். ஆகாத கிரகம் தான், அட்டமாதிபதி தான். எந்த அளவுக்கு மகாலட்சுமி நீங்கள் கும்பிட்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் மகாலட்சுமியோடைய நாமத்தை எழுதுறீங்களோ, டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு ஆயுள் கூடும், திடீர் அதிர்ஷ்டம் வரும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். அதனால் இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவங்க கடைசியில் தான் சொல்கிறேன், இதை முதலே சொல்லியிருக்கணும். மகாலட்சுமியோடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அஷ்டலட்சுமி நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுபோல் இந்த சுலோகம் நீங்கள் இப்போதைக்கு படிக்கலாம். மீனராசியில் சுக்கிர திசை நடக்கும். அவங்களாம் இந்த சுலோகத்தை டெய்லி படிச்சிங்கன்னா சுக்கிர திசை 20 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். நமஸ்தே செல்வரூபிணியை, நமஸ்தே கமலவாசினி, தேகமே தனப்பிராப்தி நித்தியம், சித்திருப்பதுமே சதா. இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸிலலாம் அனுப்ப முடியாது. சரியா? டெக்ஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாது. வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை இமேஜ் அனுப்புவேன் நான். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா எழுதி வச்சு கூட படிக்கலாம். தினமும் ஒரு தடவை படிங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? இது போக பெருமாளுடைய நாமத்தையும் சொல்லலாம். பெருமாளுடைய மார்பில் தான் மகாலட்சுமி இருக்கிறா. அதனால் வியாழக்கிழமை வீட்டில் பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதஷ்ணா போற்றி, மாதவா போற்றி, மதுசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தரராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேசலம் வந்தவனை போற்றி, படலாத்தி நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்ட பெருமாளை போற்றி, ஸ்ரீரங்கத்து பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரையை போற்றி, அயக்கிரவரையை போற்றி, அலையசிங்க நரசிம்மரையை போற்றி, சங்கு சக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் வாழும் உலகளந்த பெருமாள் லட்சுமிநாராயணா போற்றி. இதில் இதை நான் உங்கள் சார்பாக சொல்லியிருக்கிறேன். எதுக்கு நான் பெருமாள் நாமத்தையும் லட்சுமி நாமத்தையும் சொல்கிறேன்னா, புதன் பெருமாளோட அம்சம், சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம். இந்த 2 கிரகங்கள் தான் மீனராசிக்கு மாரக கேந்திராதிபதியாக வருவாங்க. அதில் சுக்கிரன் எட்டமாதிபதி வருவார். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பெருமாள் மகாலட்சுமி நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெடுபலங்கள் உங்களுக்கு குறையும். சரியா? அதனால தான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் சொன்ன பெருமாளுடைய நாமத்தையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும்.
தெய்வத்தை வந்து நம்ம நினைக்கணுங்க. தெய்வத்தை வந்து விடாமல் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கணும். கோயில் குளத்துக்கு போகிறோமோ இல்லையோ, வீட்டில் பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு இறைநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இறைநாமம் வந்து நம்ம இதயத்தில் இருக்கணும். மனசு முழுக்க நினச்சிட்டே இருக்கணும். அவன்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கணும். எந்த ஒரு காரியம் பண்ணாலுமே அடி மனசில் வந்து இறைநாமம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து உள்ளுக்கு வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த ஒளி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒளி தான் வந்து வெளிச்சமாக மாறும். சரியா? உள்ளே வந்து ஒரு இதய ஒளியாக மாறும். அது வந்து நம்மளை காப்பாற்றும், ஆத்மாவை சுத்தப்படுத்தும். அந்த லட்சுமி நாராயண மந்திரத்தை சொல்லுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதுக்கு நான் வந்து குருவை விட்டுட்டு சுக்கிரனை கும்பிடுன்னு சொல்கிறேன்னா, குரு உங்கள் ராசிநாதன், கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார். ஆனால் சுக்கிரன் அப்படி கிடையாது. 3 8 கூடியவன். ராசிக்கு தான், லக்கணத்துக்கு கிடையாது, ராசிக்கு தான். ராசிங்கிறது என்ன? மனம், உடல், வெளிவட்டார் பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்பாடுகள். இதுக்கு வந்து சுக்கிரன் கட்டையை கொடுப்பாரு, இடைஞ்சலை கொடுப்பாரு, பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால தான் நான் மகாலட்சுமி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் பண்ண சொல்கிறேன். இதை நீங்கள் சிறப்பாக சீராக செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க, செழுமையாக இருப்பீங்க, செல்வ செழிப்போடு இருப்பீங்க. ஓகே நேயர்களே, போதி ஜோதிடத்தை தொடர்ந்து பார்க்க வரவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன், எந்த வே ஆஃப் அப்ரோச்சில் சொல்லுவேன், அது நுணுக்கம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. நல்லபடியாக இருக்குது. இப்போதைக்கு நல்லா இருக்குது. ராசிக்கு கேந்திர கோணங்கள் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் நல்லா இருக்குது. நல்லபடியாக இருங்க. வாழ்த்துக்கள். செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வந்து ஆட்சி பெற்றிருக்கிறாரு. பரவாயில்ல, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. இருப்பினும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் நிதானமாக இருங்க. படபடன்னு பேசாதீங்க. கோபத்தை தவிர்த்துக்கோங்க. பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. நான் செவ்வாய்க்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு வேண்டியவர் தான், ராஜ உகாதிபதி. இப்போ 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று 1.5 மாதத்துக்கு இருப்பார். அதுக்கு வேணால் அடுத்து வருகின்ற வீடியோவில் போடுறேன். செவ்வாய் வந்து மீனராசி ரொம்ப கெடுக்க மாட்டார். சரியா? மீனராசி கெடுக்கிறது வந்து 2 கிரகங்கள் தான். ஒன்று சுக்கிரன், அடுத்து வந்து சனி பகவான். சரியா? புதன் வந்து நியூட்ரலாக இருப்பார், 150% இருப்பார். கொடுக்கவும் செய்வார், சில நேரம் பிரச்சனையும் பண்ணுவார். ஏன்னா கேந்திர மாரக பாதகாதிபதி. சரியா? அதனால் அவரை சில வேலைங்களை சில நேரத்தில் காட்டுவார். ஆனால் மீனராசிக்கு வந்து சேலஞ்சாக இருக்கிற கிரகங்கள் 2 கிரகங்கள் தான், முக்கியமான கிரகங்கள். சுக்கிரனும் சனி பகவான் தான். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, உத்திரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அத்திபுத்தமாக வருகின்ற இந்த குரு சுக்கிர யோகம் உங்களுக்கு பலவிதமான யோகத்தை கொடுக்கும். இனிமேல் நல்ல காலம் பிறந்துருச்சு. 4 யோகம் 4 பக்கமும் வரும். 4 பக்கமும் இந்த யோகம் உங்களை சூழ்ந்து வரும். வாழ்த்துக்கள். நன்றி.